சில சந்தர்ப்பங்களில் தெய்வம் தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே அப்படியே காட்சி கொடுக்கும். இப்போ திருப்பதி பெருமாள், ரங்கராஜன், அனந்த பத்மநாபன், அந்த ரூபத்திலேயே சுவாமி காட்சியும் கொடுப்பார். மனுஷனாதான் காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி மிருகமாதான் காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பக்தர்கள் தன்னை எப்படி ஸ்வீகரிப்பார்களோ அப்படியே காட்சி கொடுப்பான். வாமீரா அப்படின்னு பகவான் கை காட்டி கூப்பிடுறான். மற்ற யாருக்கும் தெரியல, மற்றவா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்வயம் பிரகாசமான வெளிச்சம். ஆனால் மீராவுக்கு மட்டும் வா 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 வா, உனக்காகத்தான் ரொம்ப வருஷமாக காத்துருக்கேன்னு சொல்லி அந்த துவாரகாநாதன் 2 கையை இப்படி வச்சுட்டு வா வா அப்படின்னு 2 கையை வச்சுட்டு கூப்பிட. சத்தியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் கோவில்களுக்கு போகும்பொழுது பகவான் 2 கையால் வா 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 அப்படின்னு நமக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் நம்மளை கூப்பிடுவா இல்லையா, அந்த மாதிரி தான் கூப்பிடுறான். மீரா அழகாக ஓடுறா, ஹே துவாரகாநாதான்னு ஓடி போய் மீரா அந்த துவாரகாநாதனை கட்டி பிடிக்கிறா. அப்படியே எப்படி ஆண்டாள் ரங்கராஜனோட சரீரத்தோட 2 கலந்தாளோ அதே போல மீரா மாதா அந்த துவாரகாநாதனோட 2 கலந்துட்டா. சத்தியம், சுவாமியோட இப்படி கலக்க முடியுமா அப்படின்னா, அவன் நினச்சான்னா அவனோட அப்படியே நாம் கலந்துர முடியும். அப்போ அவ்வளவு வசதி. இப்போ பகவான் நம்மளை கூப்பிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை தன்னோடையே சேர்த்துக்கிறதுக்கு எப்பொழுதும் காத்துருக்கான். நாம் நம்முடைய கடமையை பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு சுவாமிக்காக வாழ்ந்தா போதும். அத்தனை வசதி துவாரகாநாதன்.